அப்பத்துலேருந்து அவர் திருட ஆரம்பிக்கிறாருங்க. எல்லாத்தையுமே திருடுறாரு. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, ஃபுல்லாக கோடி கணக்கு தான். திருடிக்கிட்டே இருக்காரு. அங்கே இங்கே அப்படி இப்படி எப்படிலாம் திருடுறாங்களோ எல்லாத்தையும் கற்று வச்சு திருடுறாரு. சரிங்களா? முன்னாடி எப்படி ஊஞ்சல் இருந்தார், அதேமாரி ஊஞ்சலில் சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காரு. அவரோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலேங்க, 100 கோடிக்கு மேலே அவரோட அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. சரிங்களா? அதை நினச்சி அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே அந்த ஊஞ்சலை விட்டு ஆடி கீழே குதிச்சு சந்தோஷத்தில் அப்படியே டான்ஸ்லாம் ஆடி கத்துறாரு. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் வருவோம். ஸோ அந்த 3 ரூபாவும் ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து ரொம்ப ரொம்ப காட்டமாக நடந்துக்கிறாரு கடைக்காரர்கிட்ட. நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணிங்க, இதுமாரி ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. ஏன்னா விஜய் சாருக்கு இந்த சிம் ரொம்ப தேவை. எனக்கு இந்த 7&6 வேணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கரெக்டாக இருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த சிம் வேணுன்றார். இல்லை அந்த சிம்மை உடைச்சிருங்க, சேம் நம்பர்லேயே நான் தரேன் அப்படின்னு சொல்லி கடை ஓனர் சொல்கிறாரு. சரி ஓகேன்றாரு. அதே மாதிரி அந்த சிம்மை அப்படி உடைக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் வரும். அங்கே சிம்மை உடைச்ச உடனே இங்கே பிவி இருக்கார் இல்லையா, இவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மொபைலில் மெசேஜ் வந்தோன்னா அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அவர் எவ்வளோ பணம் வச்சிருந்தாரோ அந்த காசு மொத்தமாக டெபிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வருது. உடனே ஒரு ரொம்ப நொறுங்கி போயிடுறாருங்க. வார்த்தையும் வரல, அப்படியே சடனாக உக்காஞ்சிறாரு. அப்படி இந்த பக்கம் வருவோம். ஸோ அந்த சிம்மை உடைச்சிட்டு இன்னொரு சிம்மை போடுறாங்க. ஒரு நாளுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும் சொல்கிறாங்க. அந்த சிம் ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ கால் பண்ணலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சடனாக ஒரு மெசேஜ் ஒன்று வருது. விஜய் சாருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. சரிங்களா? இவருக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் பேங்க்கு போகிறார். பேங்க்குள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க எல்லாம் சுற்றி வளைச்சிடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னையே சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கன் பாயிண்டில் அவரை உட்கார வச்சுட்டு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி இப்படி கையை தூக்கி வைக்கிறார். சரிங்களா? நான் எதுவுமே பண்ணலன்றார். அவர் பின்னாடி ஹேண்ட் கப் போட்டு அவரை தரன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. அதோட இந்த கதை இங்கே முடியுதுங்க. ஸோ இந்த கதை வந்து எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இந்த பிவி சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் விஜய் சார் தான். விஜய் சார் சொன்னால அதுவும் விஜய் சார் தான். இதில் மொத்தம் 2 விஜய் சார். சரிங்களா? இந்த பிவி அப்படின்றது பாஸ்ட் விஜய் சார். ஓகேங்களா? விஜய்ன்றது ப்ரெசென்ட் விஜய் சார். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் டைம் மிஷினை பற்றி நிறைய படம் எடுத்துட்டாங்க. சரிங்களா? பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சரு, அண்ட் தென் இப்படி அப்படி நிறையா ப்ரீ டெஸ்டினேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. சரிங்களா? ஸோ நிறையா கதைகள் வந்திருக்கு. பட் என்னோட தரப்புலேருந்து என்னன்னா, ப்ரெசென்ட்டில் பண்ணுற தப்பு பாஸ்ட்டை வந்து பாதிக்கும், அண்ட் தென் அதுலேருந்து மறுபடியும் லூப் ஆகணும் இப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை நான் எழுதணும்னு நினச்சேன். அதே மாதிரியும் எழுதுனேன். விஜய் சாருக்குன்னு எழுதுனது. இது ரொம்ப நல்ல கதை. இதை பற்றி இன்னும் நிறைய பேசணும்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது ஸ்க்ராட்சாக இருக்கிறதால ரொம்ப பேச முடியாது. அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்டோரியோட நான் உங்ககிட்ட வரேன். அது வந்து தனுஷ் சாருக்குன்னு எழுதுனது. ஸோ அது வந்து ஒரு 2017 எழுதினேன். நான் இப்போ எழுதும் போது தனுஷ் சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் மூவி கூட அவர் நடிச்சதே இல்லை. சரிங்களா? ஸோ அந்த டைமில் அவருக்குன்னு நான் எழுதினது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த விஜய் சாரோட ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்கள் சொல்லி பாய் எல்லா புகழும் இறைவனுக்கே.